கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வாசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனோடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயராமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயராமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மோடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீரை இட்ட சுத்தர்வன் அங்கி கரித்தோராய் துதி தேடுவாம். அங்கே முத்தீரை இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதி தேடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். புவியின் அரசை புதுப்பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புவியின் அரசை புதுப்பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பன்னீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணெய அபிஷேகம் பன்னீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனோடன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் வேர்ட் தியானிக்க இருக்கிறோம். அது லாபம் நஷ்டம். வாசிப்போமா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது ஆகிலும் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தீங்களோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இன்னைக்கு காலையில நானும் டாக்டர் மாவும் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது யூசுப் அலி அப்படின்னு ஒரு நபரை பத்தி அவன் எனக்கு சொல்லிட்டு இருக்கான். யூசுப் அலி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு கேரளாவை சேர்ந்தவர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த யூசுப் அலி அப்படிதானே? அது எந்த ஊர்மா? அவரு தெரியாது. மலப்புரம் கேரளாவை சேர்ந்தவர். சாதாரண ஒரு மனிதன். ஆனா பிசினஸ் பண்ணி ஃபாரின் போய் எந்தெந்த கண்ட்ரி இருக்கோ அங்கெல்லாம் மால் ஆரம்பிச்சிருக்காரு. கேரளால திருவாண்டரத்துல லூலு மால். நான் போனதே இல்லை, டாக்டர் மாக்கு அங்க போகலைன்னா அவளுக்கு இருக்கு. மேசிவ்னு பாத்தீங்கன்னா நம்மளால நடக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய ஏரியா, ஹார்ட் ஆஃப் த சிட்டில. இங்க மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர்ல இருக்குது, கோட்டயம், ஃபாரின் கண்ட்ரி. இப்ப இன்னைக்கு பிபிசி, அதாவது எங்க டாக்டர் சொன்ன 180 கோடி லாஸ், நஷ்டம். 130 கோடி நஷ்டம் அவருக்கு. லாபம் வரும்னு நினைச்சவருக்கு நஷ்டம் வந்துருக்கு. பிசினஸ் இது சொல்றதே இவ்வளவுதான், ஆனா இன்னும் நிறைய லாஸ் ஆயிருக்கும்.
ஏன்னா உலகம் எங்கும் இந்த மாலை மூடிட்டு வர்றாங்க. மாலை மூடி என்ன செய்யறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டை மாத்துறாங்க. பாருங்க, மால் ஒரு காலத்துல அப்படி ஒரு பிசினஸ், ஆனா அதனுடைய ஃபேக்டன் போயிடுச்சு. அங்க பெரிய பெரிய கடை இருக்கும், மக்கள் எல்லாம் அப்படியே வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி விண்டோ ஷாப்பிங் உள்ளே போக மாட்டாங்க. அவனும் காத்துக்கிட்டே இருப்பான், எவனாவது ஒருத்தன் வருவான் என்கிட்ட ஏதாவது வாங்குவான், வரமாட்டாங்க. அப்ப இது மூடிட்டு அது அவருக்கு லாஸ். யூசுப் அலி இப்ப இன்னைக்கு சந்தோஷமா இருப்பாரா, வருத்தமா இருப்பாரா? சோகமா இருப்பாரு. ஏன் சோகமா இருக்காருன்னா, இப்ப 130 கோடி நஷ்டம் கூட ஆரம்பிக்குது. சரி, யூசுப் அலி விட்டுரும், நம்ம செய்திக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போவது ஆகிலும் 7வது வசனம். அந்த ஆகிலும்ங்கிறது ஒரு சம்பவத்திற்கு முன்னாடியும் சம்பவத்துக்கு பிறகு கனெக்டிங் வேர்ட். ஒரு காலத்துல பவுல், அதாவது சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தாருங்க, அதான் அன்னைக்கு லாபமா இருந்துச்சு, அதை நம்ம ஃபுல்லா பார்த்தோம். அது இப்ப அவருக்கு நஷ்டமா மாறிடுச்சு. அதான் ஆகிலும். இந்த ஆகிலும்ங்கிறது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லு. இது எங்க நடக்குது அப்படின்னா, மனதில் எண்ணினேன், கவுண்ட். நான் சொன்ன யூசுப் அலி அது என்ன அக்கவுண்ட், இன்கம், எக்ஸ்பென்ஸ், அவர் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும், எவ்வளவு வட்டி பேங்க்குக்கு, எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தான்னா நட்டத்துல போகுது. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு தெரியத சொல்றேன். எத்தனையோ மால்ல கடை வச்சிருக்கிறேன், வாடகை கொடுத்துக்க மாட்டான் இல்லையாமா? வாடகை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவனுக்கு வியாபாரம் நடந்தா தானே காசு கொடுக்க முடியும். இது வந்து எண்ணத்துல இல்ல, அக்கௌண்ட்ஸ்ல வருது. டேலி ஆகும்போது 130 கோடின்னு மைனஸ்ல வருது. ஆனா இது பவுலுக்கு மனதில் தோன்றுது, எண்ணினேன். சரி, ஃபர்ஸ்ட் இதுல இவர் எப்படி இருந்தார், எப்படி மாறினார்ங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு. இதுதான் பவுலுடைய நிலைமையா இருந்துச்சு. சரி, சவுல் 1:11. அவர் தமக்கு சொந்தமான நிலை வந்தார், யூதனா வந்தார். பவுல் யூதன், பக்கா யூதன். அதே யூதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா 12வது வசனம் ஆகிலும் அந்த கனெக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையார் அதிகாரம். இப்ப தேவனுடைய பிள்ளையா மாறிட்டார். 2 காரியம். ஒன்று, விசுவாசம், ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளாம இருந்தாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாக வந்து தமஸ்கு வீதியில சந்திச்சு மண்டையில ஒரு போடு போட்டார். இங்க பாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்படின்னு சொன்னார். இப்ப ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். என்ன டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை தேவனுடைய பிள்ளையாய் இல்லாத சவுல் பவுலாக மாறிட்டார். இதான் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி. ஏன் லாபம் எல்லாம் நஷ்டமா மாறி இருக்குது? இதான் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து பாருங்க, செகண்ட் ஸ்டேஜ். யோவான் 3:30. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால் இது என்னன்னா, நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன், நீங்க மறந்திருப்பீங்க, திரும்ப சொல்றேன். ஒரு மனிதன் பிறக்கும்போது ஒரு சில குணாதிசயங்களோட ஒரு பழக்கம். அவனுக்கு ஒரு ஆல்கஹால் இருக்கும், ஸ்மோக்கிங் இருக்கும், விபச்சாரங்கிற ஒரு அரிச்சு இருக்கும். எத்தனை பெண்களோட உறவு கொண்டாலும் ஒரு திருப்தி கிடைக்காது. இன்னும் போயிட்டு இருக்கும். இதுக்கு பேரு ஒரு மறுபடியும் பிறக்கிறதுல முதல் பிறப்புல இருக்கிற ஒரு மைனஸ். இந்த குணாதிசயத்தோட பிளஸ் பெருமை. ஏன்னா பெருமை பத்தி சொன்னா உங்களுக்கு யாருக்குமா தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு. அந்த பெருமையோட இருக்கிற நமக்கு பரலோகம் போக முடியாது. அதனால ஆண்டவர் நீ மறுபடியும் பிறக்குங்கிறார். மறுபடியும் பிறக்குங்கிறது ஒரு அனுபவம். நான் 2000 மறுபடியும் பிறந்தேன். அதுக்கு முன்னாடி பழைய சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியாக மாறும்பொழுது நம்ம எங்க போயிடும்? பரலோகத்துக்குள்ள காண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்ப பவுல நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, ஐயா நீ பழைய சிருஷ்டியா இருக்கும்போது நீ உன்னால என்ன செய்ய முடியும்? என்னன்னாலும் செய்யுது. கொலை செய்யறதா? தேவனா பண்ணது நான். ஏன் அதுதான் பண்ணேன். அடிக்க தெரியுமா? அடி. பொம்பளை பிள்ளை அடிக்க முடியுமா? என்னையா பேசுறீங்க? வீட்டுக்குள்ள போயிருவேன் நான். எங்கேயாவது துதி சத்தம் கேட்டுச்சு உள்ள போயிருவேன். போய் அது ஆம்பளை பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டேன். பிட்டின்னு அடின்னு அடிச்சு தரதரனை இழுத்துட்டு வந்துருக்கேன். அந்த மாதிரி இருந்த மோசமான நான் இப்ப என்னைய
தாரான இழுத்துட்டு போனா நான் கண்டுக்க மாட்டேன். பாருங்க, இதான் ஒரு புது அனுபவத்துக்குள்ள அதுக்கு மறுபடியும் பிறக்கணும். பவுலுக்கு மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை ஆண்டவர் எங்கே கொடுத்தா? தமஸ்கு வீதியில கொடுத்தார். கொடுத்து வேற புது சிஷ்ய மாத்துறதுனால இவ்வளவு பார்த்த உங்களுக்கு 7 குறிப்புகள் சொன்ன லாபம், லாபத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டார். அதெல்லாம் எனக்கு நஷ்ட கணக்கில் அவர் கணக்கு வச்சுக்கிட்டார். சரி, அடுத்து நம்ம பார்க்குற 3வது குறிப்பு 2 கொரிந்தியருக்குள்ள வாங்க. 5:17 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக. எல்லாம் புதிதாகங்கிறது ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். ஒரு சிலருக்கு அந்த டிரான்ஸ்பர்மேஷன் வராது. அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மாதிரி தோணும். இன்றைய ஒரு சீஷையை குறித்து நான் சொல்றேன். அந்த சீஷி நான் பைபிளை தூக்கிக்கிட்டு கிளாஸ் ஆரம்பிச்சேனோ இன்னைக்கு முன்னாடி வந்து உட்காந்துச்சு. அதுக்கு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் பைபிளை சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்து அப்படி ஒரு சீஷி. ஆனா வருஷங்கள் போனாலும் அது குணாதிசயம் மட்டும் மாறல. அதே மாதிரி இருக்குது. யாராவது வையணுமா அஞ்சு விட்டுரும். ஆனா இன்னொரு அம்மாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு பேர் சொல்ல அவனை யோசிக்கிறேன். அதுவும் கவுண்டர்ல தான் உட்காந்துருக்கும், பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கும். முன்னாடி மரியாதை என்கிட்ட சொல்லுவா, அந்த அக்கா எங்களெல்லாம் பார்த்து சாபம் போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு காலத்துல பைபிளை தூக்கின பிறகு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் அந்த அக்காவை கண்ணால பாக்குறேன். வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப ஒரு புது சிருஷ்டியா மாறிட்டீங்கன்னா உங்க செய்கை மாறும், உங்க எண்ணங்கள் மாறும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கலைன்னா எத்தனை வருஷம் நீங்க பைபிளோட இருக்கீங்க ஆண்டவர் பார்க்க வேண்டாம். இதுல முக்கியமான ஒரு காரியத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். நல்லா கேட்டுக்கோங்க. ஏனென்றால் சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தான். சரீரத்திலே, இப்ப இந்த சரீரத்துல நான் அநேக நன்மைகளை செய்யணும்னு முயற்சி செய்வேன். நேற்று ஆண்டோடைய பிரதான கிருபையினால 9வதாக ஒரு பாயிண்ட நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 83வது அதிகாரத்தில் மரியாள் இருந்தா. ஒரு சிலர் வர வேண்டியவங்களா காணும், ஒரு சிலர்லாம் வர வேண்டியவங்களா காணும். அவங்க எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா சங்கீதம் 83வது அதிகாரத்தில் நிறைய ரகசியங்கள் நான் உங்களுக்கு அதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதாவது இது எந்த யூடியூப்லயும் அது கிடைக்காது. நீங்க அதை பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆவான். அந்த புது சிருஷ்டியா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் தக்க பலன் அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்து நியாயசனத்துக்கு முன்பா நிற்கும். அப்ப நம்ம நியாயசனத்துக்கு முன்னாடி நிற்கும். ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கறதுக்கு பார்த்துட்டு இருப்பார். ஏமா நீ புது சிருஷ்டியா? ஆமா. நீங்க போய் சிஜி டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. அவர் என்னைக்கு ஊழியத்தை ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து நான் பைபிளை தூக்கிட்டு அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப கீழே விழுந்தனால என்னால வர முடியல. நீ புது சிருஷ்டி, அது என்னமா நீ ஆண்டவருக்கு செஞ்ச? நீ கோவப்பட்டு கத்தி இருக்கியா? அதைத்தான் சொல்றாரு. நன்மைக்காவது தீமைக்கு. நன்மைக்கு ரிவார்டு உண்டு, தீமைக்கு அந்த ரிவார்டை கழிச்சுட்டு. ஆனா உங்களுக்கு நரகம் கிடையாது. பரலோகம் போயிடலாம். ஆனா வெறும் கையா போகணும். உங்களுக்கு கிரீடங்கள் கிடைக்காது, எக்ஸெட்ரா கிடைக்காது. ஆனா பவுல் சொல்லுகிறாரு, நான் புது சிருஷ்டி. ஏன் புது சிருஷ்டி? என்னை ஆடி எனக்கு கோவம் வராது. எது தரவரை எழுதிட்டு போய் எனக்கு கோவம் வராது. அது புது சிருஷ்டி. அதனாலதான் பவுல் சொல்ல முடியுது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தீர்கள். அந்த 6 வசனத்துல அந்த லாபம் எல்லாம் அவர் நட்ட கணக்குல எழுதி வச்சிட்டார். சரி, அடுத்து பவுல் அந்த புது சிருஷ்டியா ஆனனால அவரால் என்ன செய்ய முடிந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம் 20-24 பவுல் ஒரு புது சிருஷ்டியா மாறிட்டார். லாபம் எல்லாம் நட்டம். இப்ப அவருக்கு எது லாபம் நம்ம பார்க்க போறோம். இப்ப அவருக்கு எது லாபம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
துணிகரமான பாவத்தை நான் செய்வேன், யோசிக்க மாட்டேன். நான் இப்போ ஒரு பயத்தோடு வாழ்ந்து வச்சிருக்கேன். 365 நாளும் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். எனக்கு ஆஃபே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் போவேன், சாயங்காலம் போயிடுவேன். சாயங்காலம் போய் ஒரு ஊழியத்தை செஞ்சு சட்டம் கட்டாம வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய லாபத்துல நான் வச்சுக்கேன். உலக பிரகாரம் வேலையை நான் பார்க்கிறேன், ஆவிக்குரிய வேலையும் பார்க்கிறேன். சரி, இப்ப பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகிலும் இவளை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். ஏன் பிராணனை அவர் அருமையாக எண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த என்னுடைய ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுலுடைய ஜீவன் ரொம்ப பத்திரமா இருக்குது. கொலேசியர் 3வது அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனம், கொலேசியர் 3:3. ஏன் பவுல் தன் ஜீவனை கண்டுக்கிட மாட்டேங்கிறார்? ஏனென்றால் நீங்கள் மறைத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்குது. அப்படி ஒளிச்சு வச்சிருக்கிறார், பிசாசு தொட முடியாது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படும். மகிமையில நான் வெளிப்படுவேன். நான் எனக்கு ஏன் உயிரை பத்தி கவலைப்படுவேன்? ஆனா உன்னை பத்தி அவருக்கு பாராட்டு. இது இனி லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜீவனை பத்தி கண்டுக்கிட மாட்டாரு. ஆனா எது அவருக்கு லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும். என் ஓட்டத்தை நம்ம எல்லாரும் முடிக்கணும், எல்லாரும் முடிக்கணும். ஆனா முடிக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா முடிப்பீங்களா, சோகமா முடிப்பீங்களா, அது உங்க கேள்வி. எத்தனையோ தருணங்கள் கொடுக்குறேன். என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ராஜி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, கவுண்டர்ல இருப்பாங்க, வச்சுக்கப்பட்ட பொண்ணு. யார் யாரெல்லாம் வர்றாங்களோ ஒரு சிலருக்கு வசனத்தை எழுதி மருந்து மாத்திரை சீட்டோட சேர்த்து கொடுப்பாங்க. அவ என்ன நினைப்பான்னா, இந்த வசனத்தை அவங்க வாசிச்சுட்டு ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு வச்சிருக்கோம். ஆண்டர் சும்மா இல்லை, அவளுக்கு அருமையான ஒரு கணவனை கொடுத்தாரு. ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் இருக்கான். இந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழகு பையன். இந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு சின்ன குட்டி பாப்பா அந்த அறிவா இருக்கான். காரணம், இப்படியாக நான் அந்த ஊழியத்தை நான் செய்யணும். ரைட், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் இயேசு கிறிஸ்துடைய பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற, இது தாங்க இருக்கு லாபம். இந்த 6 வசனத்துல இருந்த லாபத்துல நஷ்டத்துல வச்சுக்கிட்டு புது சிருஷ்டியா மாதிரி எனக்கு எது லாபம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஊழியத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும். அது முடிக்கிறது, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா என்னுடைய லாபம். அதான் என்னுடைய லாப கணக்கு. இது எதை குறித்துனா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும்னா, மனம் திரும்பும் போது வரும். இவ்வளவு நாளும் இவர் தன்னுடைய சுய நீதியை நம்பிட்டு இருந்தார். நான் ஒரு யோதன், இப்ரேன் பிறந்த இப்ரேயன், நான் புறஜாதியான் கிடையாது, நான் ஒரு சமாரியன் கிடையாது, பியூர். இந்த பியூர் கட்டாயம் பரலாம் போனுச்சுன்னு அந்த சுயநீதியன் அதெல்லாம் துரத்திக்கிட்டார். சரி, அந்த லாபத்தில் இன்னொரு குறிப்பை நீங்க பாத்தீங்கன்னா 32வது வசனம், 32வது வசனம், அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரர்களே, நீங்கள் பக்தி விருத்தி அடையும். இப்ப அவருக்கு கிடைச்சதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்ப நான் எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இன்னைக்கு கூட நான் என் மனைவி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவ நிறைய நேரம் நான் சொல்றதை கேட்க மாட்டான். சரி மரியா, நீ இங்க இருக்கியா விட்டுட்டு போயிட்டியான்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நான் அந்த யாக்கோபு அங்கிற போட்ட செய்தியில, அது எங்க இருக்குன்னு நீங்க கேட்காதீங்க. திங்கள் வியாழன் நான் சொல்ற செய்திக்கு உள்ள அது இருக்கும். தேடி பார்த்தா தான் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சம். சிரேஷ்ட புத்திரப்பா, அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அவிக்குற ஆசீர்வாதம் கிடையாது. சரி, இப்ப இத நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் பக்தி விருத்தி அடையும். மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்பெஷல் குறிப்பு நான் சொல்லிக் கொடுத்தது. அது உங்களுக்கு லாபமாக எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க தியானிக்கணும். அது உங்களுக்கு சொந்தமா மாறணும். நான் ஒரு புக்ல எழுதி வச்சிருக்கேன். கிறிஸ்துமஸ் செய்தி எழுதி வச்சாச்சு. 25ஆம் தேதி செகண்ட் சர்வீஸ்ல நான் செய்தி கொடுக்க போறேன். மெசேஜ் ரெடி. குட் ஃப்ரைடேக்கு என்ன செய்தி ஒருவேளை இதை கொடுத்தானா அதுக்கு ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கேன்.
ஏன் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிருபையை நான் விருதாக மாட்டேன். அதனாலதான் நீங்கள் பக்தி விருத்தி, ரெண்டாவது சுதந்திரமாக்கப்பட்ட அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தாருக்கு மட்டும் இது கிடைக்கும். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரம் ஆக்கப்பட்டவருடைய ஒரு உரிமை. எடுத்துக்கணுமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் சுதந்திரம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம். 1 பேதுரு 1:5 கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. கடைசி காலத்திலே வருகிற ரட்சிப்புனா, ரட்சிப்பு 3 நிலை சொல்றவர்களுக்கு பாஸ், நான் ரட்சிக்கப்பட்டேன், பிரசன்ட் டென்ஸ், நான் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், எதிர்காலத்துல நான் இப்படி இருப்பேன். ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பெற்றுக்கணும். இந்த நோக்கத்தோடு இந்த பூமியில் நமக்கு லாபம் லாபம் லாபம். எனக்கு தெரியும் உலக பிரகாரமான ஆசைத்தனம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது எதுவுமே என்னோட வராது, இங்கதான் இருக்கும். அது எதையுமே நான் கொண்டு முடியாது. ஆனா ஆண்டவருக்காக செய்யற காரியங்கள் என்னோடு கூட தொடர்ந்து பரலோகத்துக்கு அது வரும். சரி, அதுல அடுத்த ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். நற்கிரியை. பவுல் அந்த நற்கிரியை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியிருக்கு. லாபத்தெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிட்டு எது நமக்கு லாபம் நஷ்டம் எல்லாம் போட்டுட்டு வாரம் கேட்டீங்கன்னா நற்கிரியை. சூர்ந்து போகாம நற்கிரிகளை செய்து நம்ம செய்யணும். எப்ப செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு. பழைய சிஸ்டரை செய்ய முடியுமா? முடியாது. புது சிஸ்டரை செய்ய முடியும். காரணம், பரலோகத்துல நமக்கு அந்த பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நற்கிரிகளை நீங்க எங்கதான் செய்ய முடியும்? உயிரோடு இருக்கணும், நீங்க ஒரு பலன் இருக்கணும். அந்த பலன் ஆண்டவர் டக்குன்னு முடிட்டு அது எப்படினாலும் போயிருக்கும். நடக்க முடியாத சூழ்நிலைகள் வரும், பேச முடியாத சூழ்நிலைகள் வரும். அப்ப உங்களால செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு பலன் கொடுத்திருக்காரு, நீங்க செய்றீங்க. நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அவர் அளிப்பார். போல தெரியும், எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாரு. ஆனா இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு, அதை நான் செஞ்சாதான் அதை அவரா எனக்கு கொடுப்பார், இல்லைன்னா கிடைக்காது. கொலேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும். கொலேசியர் 1:10 சகலவித நற்கிரிகளையுமாக்கிய கனிகளை தந்து. நற்கிரியை அவர் கனிங்கிற பாக்குறாரு. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் தூக்கப்பட்டு. நான் 2000 வரை துர்க்கிரியை செய்து கொண்டிருந்தேன். இது தெரியாது, பாவம் அப்புராணி எல்லாம் கிடையாது. துணிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு ஆண்டவர் பிடிச்சாரோ அன்னைக்கு அந்த நற்கிரிகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து. தேவனுடைய அறிகிற விருத்தி அடைந்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடுனா உங்களுக்கு ஆவியானவர்கள் கொடுத்தாருன்னா நீங்க அதை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். கர்த்தருக்கு பிரியமான, அவருக்கு பாத்திரமான பிரியமான பாத்திரம். பவுல் ஒரு பிரியமான பாத்திரமா மாறிட்டார். ஆண்டவர் பவுலை பார்த்து ஆச்சரியப்படுவார். நான் அவனை பிடிச்சேன், நேர்ல போய் பிடிச்சேன், எப்படி எனக்காக ஓடுறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். சரி, பவுலை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான நபரை அவர் கொண்டு வருகிறார். இந்த நபருடைய பேர் என்னன்னு பாப்போமா? அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் அனனியா. அதுக்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 பேர்ட்ட ஒரே நேரத்தில் ஆக்ட் பண்ணுவார். இந்த பக்கம் சவுல அடிச்சு கண்ணுதயம் ஆக்கிட்டு இன்னொரு ஆளை பிடிக்கிறார், அனனியா. அவருக்கு தெரியும் நான் சொன்ன அனனியா கேட்பான் அப்படின்னு சொல்லி. 22வது அதிகாரம் 10வது வசனம். இப்ப சவுல்கிட்ட பேசுறார். அப்படிதான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அவ்வளவு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். யார் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டான். அதான் ஸ்பெஷல் சொல்லப்படும். போனா தான் அனனியா அங்க வருவார்.
ஒளியின் மகிமையினாலே நான் பார்வை ஏற்று போனாலே. அந்த ஒளியுடைய மகிமை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் இந்த கண்ணு என்ன செஞ்சிச்சுன்னா லாபத்தையே பார்த்துருச்சு. இந்த கண்ணை மூடுனா தான் மனக்கண்ணு திறக்கும். புரியுதாங்க? மனக்கண்ணுங்க என்ன முடியும், மைண்ட்ல கால்குலேஷன். அப்ப வழி நடத்துறாங்க. 19வது வருஷம், சரி 12வது வருஷம். இப்ப ஒரு நபரை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிறார். அப்பொழுது வேத பிரமாணத்தின் வெளியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருந்த சகல யூதராலும் நல்லவன் என்று பெயர் பெற்ற அனனியா என்னும் ஒருவன். அனனியா விட்டுட்டு அந்த கல்லனை பிடிச்சு அனுப்பினார்னா என்ன இருக்கும்? நீ கள்ளப்பய, நீ எப்படா என்கிட்ட சொல்ல முடியும்? இந்த அனனியாக்கு பழைய ஏற்பாடு ஃபுல்லா டாப், அவன் நல்ல மனிதன் சொல்லி எல்லாரும் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஆண்டவர் செய்றாரு, இங்க பிடிக்கிறார். இவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனத்திலே வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையடையாக என்றான். அந்த இதுமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பாட்டு. அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களுடைய தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியும், எனக்கு தெரிஞ்சிச்சு நீ அறியும். அப்ப சவுல்ட்ட சொல்றார், நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியும் கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இதாங்க பிரச்சனை. ஆண்டவர் ஒரு சிலரை முன்னமே தெரிந்து கொள்வார். அது யார் நமக்கு அவர் தான் தெரியும். நீங்க நினைப்பீங்க, ஐயா இந்த டிக்கெட்லாம் பரல வருமா நீங்க நினைப்பீங்க. ஆனா அது உங்களை வழிநடத்துற டிக்கெட்டாக ஆண்டவர் மாத்திடுவார். தெரிந்து கொள்கிறார். சோசன் பீப்புள். 15 அப்போஸ்தலர் 22:15 நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷனுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியா இருப்பார். சாட்சி ஃபர்ஸ்ட் நமக்கு மனசாட்சி கிளியரா இருக்கும். ரெண்டாவது மற்றவருக்கு நம்ம சாட்சியா இருந்தாங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க உங்களை பார்த்து இப்படி உன்னால தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓட முடியுது, நீ மோசமானவன்ல அப்படின்னு உங்களை பத்தி சாட்சி சொல்லணும். சவுலை கொண்டாடுறாரு. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். ஞானஸ்தானம் என்ன செய்யும்னா பாவத்தை கழுவு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணுகையிலே ஞானத்தை சென்று அவரை தரிசித்தேன். எல்லா ஆண்டவர் ஏன் செய்கிறார்னா, அவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போறார். போகும்பொழுது இப்ப புறஜாதியாருக்கு இவர் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இந்த புறஜாதியாருங்கிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எங்க வரப்போகிறோம்? இந்த பிலிப்பியர் வரப்போகிறோம். இப்ப பாருங்க, பவுல ஆண்டவர் தயார் பண்ணிக்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறார். போ, எல்லாருக்கும் இல்ல, ஸ்பெசிபிக்கா புறஜாதியார். அந்த புறஜாதியார்ங்கிறது தெரியும். அதனாலதான் சாத்தானுக்கு தெரியும். தெரிஞ்சனால லாபமாக இருந்தது என்னன்னா இவருக்கு நஷ்டமா வருச்சு. இப்ப பவுல் புறஜாதியார்ட்ட போய் ஊழியம் செய்து ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறார். அது என்ன லாபம் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். புறஜாதியார் சபைக்கு போறார், போய் லாபத்தை சம்பாதிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். சாத்தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகையால் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 18 வசனம், ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் தெசலோனிக்க சபைக்கு 2 தடவை வர மனதா இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஏன் சாத்தான் தடை பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவனுடைய ஏரியா, ஜில்லா. தெசலோனிக்கேங்கிற ஊர்ல அவன் ஆட்சி செய்துட்டு இருக்கான். இந்த பவுல் உள்ள வந்து லாபம் சம்பாதிக்க போறான். என்ன லாபம்ங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் பவுலுக்கு கிடைக்க போறது லாபத்தை சாத்தானுக்கு தெரியுது. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிட்ட யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அப்படி சொன்னது, நீங்கள் அல்லவா, நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கீங்க. இப்ப பவுல் இவ்வளவு நாளும் தனக்கு பிளஸ் 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 7 பிளஸ் தூரத்துக்கு போட்டுட்டு இப்போ ஒரு பிளஸ் பாக்குறாரு. இது மகிமையின் கிரீடம், எனக்கு சந்தோஷம்,
நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஒரு சிலர் பார்க்கும்போது வருத்தம் இருக்கும். ஏன் வருத்தம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எத்தனையோ தருணங்களை கொடுக்குறார். இன்னும் ஏன் ஒரு புது சிருஷ்டியாக மாறாம அப்படி இருக்காங்க ஒரு கவலை இருக்கும். அது என்னுடைய கவலை கிடையாது, உங்களுடைய கவலையா இருக்கும். சரி, ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பவுல் லாபத்தை தூரத்துக்கு போட்டு அதெல்லாம் நஷ்டம் என்று இன்னொருக்காக நன்றி வச்சா. எங்கள் வாழ்க்கையிலே இம்மாற்றும் உதவன எபனேசர் இனியும் தொடர்ந்து இந்த நற்கரிகளை செய்து பரலோகத்தில் நாங்கள் வந்து சேர உதவி செய்ய ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமேன்.